வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்ல எப்படி மேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் எடுக்கிறது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த என்ட்ரியோட ரிசல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான் இது. ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறப்ப அனலைஸ் பண்ண என்ட்ரி தான் இது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன ஹை இதுதான், லோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா 22,152 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆகும் அப்படின்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்தது. ஸோ இதோட ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு நம்ம பார்த்தப்ப எடுத்தது 9:44 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி 9th மே 22,250 இந்த ஸ்ட்ரைக் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அர்த்த மணியா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ இந்த கேண்டிலோட லோ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 43.70 வந்து லோவா இருந்தது. ஸோ இதோட ஹை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 66.65 வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 55.70. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 102 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும் இருந்தது. செகண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 138 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் டார்கெட்டா இருந்தது. இந்த டார்கெட் ரீச் ஆனிச்சா இல்லையா, அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்பதான் இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 22,250 இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி எடுத்த என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 43 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லோவா இருந்தது. 66.65 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹையா இருந்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 55.70 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸா செட் பண்ணிருந்தோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.90 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருந்தோம். அது வரைக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 5570 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 102 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 84.95 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 138.85 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டா இருந்தது. ஸோ நம்மளோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் சின்னதா நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கம் கொஞ்சம் கீழே வந்திருந்தாலுமே ஸ்டாப் லாஸா ஹண்ட் பண்ணல. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் மேல போயிட்டு சின்னதா ஒரு டிப் வந்துட்டு அகைன் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை வந்து பாத்தீங்கன்னா போனது. ஸோ இதுல பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 22.59% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸா இருந்தது. 16.25 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸா இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 43.20% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட்டா இருந்தது. டார்கெட் பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 13.95 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நமக்கு ரீச் ஆயிருக்கு. நம்மளோட செகண்ட் டார்கெட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா 93.13% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 67.110 டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸா வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அதுக்கு அடுத்து நம்ம இந்த டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இல்ல மார்க்கெட் அந்த டைமிங் குள்ள ரீச் ஆகல அப்படின்னாலுமே இன்னைக்கு மார்க்கெட் எண்ட் ஆகிறதுக்குள்ள இந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகும். பர் டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுப்போம். இன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆனிச்சு அப்படின்னாலும் சரி, இல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான். நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுப்போம். ஸோ இந்த என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல இந்த மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் வியூ வெப்சைட்ல கீழே இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கீழே இருக்க லோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதோட ஹை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 16.75 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கால்குலேட்டர்ல ஆட் பண்ணுங்க. 16.75 அப்படின்ட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிவைடட் 2 அப்படின்ட்டு போடுங்க. நமக்கு கிடைக்கிற வேல்யூ 13.75 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டூ அப்படின்னு போட்டு ஸோ 3.14 அப்படின்ட்டு ஆட் பண்ணி ஈக்குவல் டு கொடுங்க. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ 95.37% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு லெவல் எவ்வளவு தூரம் கீழே போகணும் 95.3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 95 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே போகணும். இந்த இடத்துல இருந்து 95 அப்படின்ட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணுங்க. ஸோ டிராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 95 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் வரும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கீழே டவுன் சைட்ல 95% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்ல பிரேக் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிடணும் எந்த சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்ப சேம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கேல்ல இதோட ஹைல இருந்து இதோட லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுல பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 62.05. ஸோ அகைன் என்ன பண்ணுங்க 62.05 அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. 62.05 அப்படின்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் இதை டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இதோட பாதி வேல்யூ 31.025 அப்படின்ட்டு இருக்கு. ஸ்கேல்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லோல இருந்து 31 அப்படின்ட்டு நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட ஒரு 5 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. பட் அதிகமா செட் பண்ணுங்க. ஸோ நான் மார்னிங் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான் வந்திருந்தது. ஸோ அந்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருப்போம். ஸோ சேம் இதே இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சல் லோன்ல ஸ்டாக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணி நம்ம என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோம். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி கீழே கன்சால்டேஷன் ஆக போகுது அப்படின்னா இன்னும் டவுன் ட்ரெண்டாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா இங்க இருந்து இவ்வளவு தூரம் எவ்வளவு மூவ்மெண்ட் இருக்கோ ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா கீழே போறதுக்கு அவ்வளவு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நமக்கு தேவையானது இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ மேக்ஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ட்ரேட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இது டவுட்டா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேல இருக்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையும் லோவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணி ஸோ அதோட டார்கெட்ஸ் எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சில நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆக தான் செய்யும். பட் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஃபேவரபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பண்ண முடியும். ஸோ இது ப்ரீவியஸ் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ண அப்படின்னாலும் செக் பண்ணுங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பாருங்க. ஸோ சேம் இதே மாதிரி ஒரு ஹை அண்ட் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 39.75 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 39.75 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டு ஸோ இன்டு 3.14 அப்படிங்கிறது காமாவோட வேல்யூ. ஸோ அதை இஸ்இக்குவல் டு பண்ணோம் அப்படின்னா 62.40 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ 62.40 அப்படிங்கிறது நமக்கு டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 62.40. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வரும். ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ணி ஸ்டாப் லாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல எப்படி ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய அப்டேட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.